ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின்மினி பூக்கள். இன்னைக்கு கிட்ஸுக்கு ஃபேவரேட்டான வெஜிடபிள் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கியது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், துருவிய பீட்ரூட் 1 கப், வேக வைத்த பட்டாணி 1/4 கப், வேக வைத்த ஸ்வீட் கார்ன் 1/4 கப், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, வேக வைத்த உருளைக்கிழங்கு 1, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை 1/4 கப் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. 1/2 கப் பிரெட் கிரம்ஸ். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது கூட 4 ஸ்பூன் குக்கிங் ஆயில், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கும் போது நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம துருவி எடுத்து வச்சிருந்த பீட்ரூட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பட்டாணி சேர்த்துக்கிறோம். வேக வச்ச கார்ன். நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே இந்த பட்டாணியும் கார்னும் சேர்த்து வேக வச்சுட்டேன். காய்கறி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ காய்கறி வதங்கும் போதே ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி வதக்குங்க. இப்போ உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறி எல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். இன்னைக்கு என்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸா நான் சேர்த்திருக்கேன். நீங்க கேரட், கேப்சிகம், கேபேஜ்னு உங்க ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள் சேர்த்துக்கோங்க. இப்ப வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி ஸ்மாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சிருந்தேன். இப்படி நல்லா உருளைக்கிழங்க கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. கரண்டியால ஸ்மாஷ் பண்ண முடியலன்னா நீங்க ஒரு ஸ்மாஷர் மாதிரி கூட யூஸ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணலாம். நம்ம ஹெல்த்தியா இருக்கணுங்கிறதுக்காக டீப் ஃப்ரை பண்ணல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம். அதுக்கு தான் நல்லா இப்படி வதக்கிக்கிறோம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதை எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கூல் டவுன் ஆயிடுச்சு. இப்போ கட்லெட்டுக்கு ஏற்ற மாதிரி பேட்டிஸ் தட்டிக்கலாம். பேட்டிஸ் ஷேப் பண்றது நம்ம எப்பயும் நார்மலா வடைக்கு செய்யற மாதிரி தான் செய்யணும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்சர்ல டிப் பண்ணிக்கலாம். அதை பிரெட் கிரம்ஸ் போட்டு கோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பேட்டிஸும் ரெடி பண்ணிக்கலாம்.
பீட்ரூட்லாம் பொரியலா செஞ்சு கொடுத்தா நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுவாங்க. நம்ம இதை கொஞ்சம் இன்னோவேட்டிவா பன்னும் சீஸ் ஸ்லைஸும் யூஸ் பண்ணி வெஜ் பர்கர் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம பேட்டிஸ் எல்லாம் ரெடி ஆயிருச்சு. வாங்க எப்படி ஃப்ரை பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒன்னொன்னா பேட்டிஸை பிளேஸ் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு ஸ்லோவா குக் பண்ணுங்க. ஒரு சைட் குக் ஆனதும் மெதுவா ஒன்னொன்னா திருப்பி விடுங்க. இப்ப 2 பக்கம் நல்லா குக் ஆயிருச்சு. நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான டேஸ்டியான வெஜிடபிள் கட்லெட் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.